டெல்லியை ஆளப்போவது யார் என்ற கேள்விக்கான விடை கிடைத்திருக்கிறது. தலைநகர் யார் கையில் செல்ல போகின்றது என்ற மிகுந்த எதிர்பார்ப்புக்கான விடைகள் ஒவ்வொன்றாக தெரிந்து கொண்ட நிலையில் டெல்லி சட்டமன்ற தேர்தல் முடிவுகளில் திடீர் திருப்பமானது ஏற்பட்டிருக்கிறது. அது திடீர் திருப்பம் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். முக்கிய வேட்பாளர்களுடைய வாக்கு எண்ணிக்கை முடிவுகள் என்பது மாறி இருக்கிறது என்ற அந்த திடீர் திருப்பம் என்பது டெல்லி சட்டமன்ற தேர்தல் முடிவில் ஏற்பட்டிருக்கிறது. பின்னடைவை சந்தித்து வந்த அரவிந்த் கெஜ்ரிவால், மணீஷ் சிசோடியா தற்போது முன்னிலை வகித்து வருகிறார்கள். கடந்த 2 முறை தொடர்ச்சியாக வெற்றி பெற்ற தொடர்ந்து புதுடெல்லி தொகுதியில் போட்டியிட்ட அரவிந்த் கெஜ்ரிவால், அதே போன்று ஜனக்புரா தொகுதியில் போட்டியிட்ட மணீஷ் சிசோடியா ஏற்கனவே பின்னடை சந்தித்து வருகிறார்கள் என்று சொல்லப்பட்டது. தேர்தல் முடிவுகளும் அவர்களுக்கு பின்னடைவை சந்தித்து வருகின்றன என்ற முடிவை காண்பித்தன. ஆனால் தற்போது அந்த முடிவில் தலைகீழ் மாற்றமாக ஏற்பட்டு பின்னடைவை சந்தித்து வந்த அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் மணீஷ் சிசோடியா தற்போது முன்னிலை வகித்து வருகிறார்கள் என்ற செய்தி அண்மை தகவலாக வந்திருக்கின்றது. டெல்லியில் புதுடெல்லி தொகுதியில் அரவிந்த் கெஜ்ரிவால் முன்னிலை, சற்று நேரத்துக்கு முன்பு வரை முன்னிலை சந்தித்து வந்த பாஜக வேட்பாளர் பின்னடைவை சந்தித்து வருகின்றார். இப்படியாக நொடிக்கு நொடி பரபரப்பு மாற்றங்களோடு டெல்லி சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாக இருக்கின்றன. மிக முக்கிய வேட்பாளர்களாக பார்க்கப்பட்ட ஆம் ஆத்மியில் அரவிந்த் கெஜ்ரிவால், அதிசி, மணீஷ் சிசோடியா தொடர்ந்து பின்னடைவு என்ற செய்தி என்பது ஒட்டுமொத்த ஆம் ஆத்மி மட்டுமில்லாமல் ஆம் ஆத்மி கட்சிகளுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக, சோக செய்தியாக பார்க்கப்பட்டது. ஆனால் தற்போது அவர்களுக்கு ஒட்டுமொத்தமாக டெல்லி சட்டமன்ற தேர்தலில் ஆம் ஆத்மி பின்னணி சந்தித்து வந்தாலும் கூட மிக முக்கியமான வேட்பாளர்கள் பின்னடைவிலிருந்து முன்னிலை என்பது அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய செய்தியாக தான் பார்க்கப்படுகின்றது. அந்த வகையில் டெல்லியின் ஆம் ஆத்மியின் முகமாக இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் முன்னிலை வகித்து வருகின்றார். புதுடெல்லி தொகுதியில் அவர் தொடர்ந்து 3வது முறையாக போட்டியிட்டார். கடந்த தேர்தலில் 21,000 வாக்கு வித்தியாசத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் வெற்றி பெற்றார். அப்படிப்பட்ட மிக முக்கியமான வேட்பாளராக பார்க்கப்பட்ட அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு மக்கள் புறக்கணிக்கிறார்களா, மக்கள் அவர்களுக்கு பின்னடைவுதான் தீர்ப்பாக கொடுத்திருக்கிறார்களா என்ற ஒரு கேள்வி எழுந்தது. ஆனால் அதில் தலைகீழ் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த மாற்றத்தின் அடிப்படையில் அரவிந்த் கெஜ்ரிவால் முன்னிலை வகித்து வருகின்றார். அதே போன்று ஜனக்புரி தொகுதியில் போட்டியிட்ட மணீஷ் சிசோடியாவும் முன்னிலை வகித்து வருகின்றார். இந்த இருவரும் எதிர்த்து போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் சற்று நேரத்துக்கு முன்பு வரை முன்னிலை இருந்த நிலையில் தற்போது தலைகீழ் மாற்றமாக ஏற்பட்டிருக்கிறது. அதே போன்று அந்த வாக்கு எண்ணிக்கை முடிவுகள், முன்னிலை தொடர்பான தொகுதியின் எண்ணிக்கையிலும் சற்று மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இருந்தாலும் பாஜக தான் தனி பெரும்பான்மையை தாண்டியும் அவர்கள் முன்னிலை வகித்து வருகிறார்கள்.